ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆயில் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையை பற்றி. இது ஒரு எலும்பில் வர ஒரு டிசீஸ், ஓகேவா? இது வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எலும்பை வந்து வீக் ஆக்கிடும், எலும்பை வந்து அரிச்சிரும். இந்த மாதிரி எக்ஸாக்டாக இந்த மாதிரி அங்கங்கே திட்டாக அரிச்சிரும். பார்த்திங்கன்னா நார்மல் போன் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த சைடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எப்படி ஓஸ்டியோபோரோசிஸ் போன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இது வந்து எக்ஸசைஸ் வந்து இது வந்துருச்சுன்னா எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே முக்கியம். எக்ஸசைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், அதே மாதிரி பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இதனால் உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிறது வந்து குறையும். ஏன்னா பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கீழே விழுகிறது அதிகமாக இருக்காது. அதனால் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதனால் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். அதனால் எக்ஸசைஸ் கண்டிப்பாக முக்கியம். அந்த எக்ஸசைஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ் தான். சேரில் வந்து சேரை வச்சுக்கிட்டு அதில் வந்து லைட்டாக அப்படியே உட்காரணும், அப்படியே எந்திரிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களால் அப்படியே தொட்டி எந்திரிக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு நல்லா உட்காந்து எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவும் உங்களால் பிடிக்காமல் எந்திரிக்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் வச்சுக்கிட்டு பிடிச்சி எந்திரிங்க. அதுக்கப்புறம் போக போக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் பிடிச்சி எந்திரிக்கலாம், அதுக்கப்புறம் போக போக பிடிக்காமலும் எந்திரிக்கலாம். இந்த சேர் எதுக்குன்னா, உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா அதனாலையும் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சேர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சேர் எக்ஸசைஸ் வந்து க்ளூட்டியன் ரீஜியனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அதுவும் இல்லாமல் குவாட்ரிசெப்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதுதான் நம்மளோட காலோட மசிலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். இதை வந்து 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணுங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோன்னா, நார்மலாக ஹாம்ஸ்ட்ரிங் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் கையில் ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க. சப்போர்ட் வச்சுக்கிட்டு ஒரு காலை அப்படியே முட்டியை மடக்கணும், ஓகேவா? மடக்கி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். சேரையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டோடு பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களால் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியுது அப்படின்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் இல்லாமல் பண்ணுங்கள். ஆனால் சப்போர்ட்டோடு பண்ணுறது பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த ஓஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆனால் தான் வரும். அந்த ஏஜான பீப்புள்ஸ்க்கு வந்து பேலன்சிங் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி 2 காலுக்கும் பண்ணணும், ஓகேவா? ஹிப் வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்கணும், ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக 2 காலுக்கும் நேராக இருக்கணும். முன்னாடியும் வரக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது. 10லேருந்து 15 முறை பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப் அப்டக்ஷன் எக்ஸசைஸ், ஓகேவா? இதுக்கும் அதே மாதிரி சேரை பிடிச்சிக்கிட்டு காலை ஒரு சைடாக தூக்கணும். தூக்குறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தூக்கி இறக்கணும், ஓகேவா? அதே மாதிரி நியூட்ரல் பொசிஷனில் திரும்ப காலை வச்சுக்கணும். அது எங்கேருந்து தூக்குனீங்களோ அதே இடத்துக்கு திரும்ப கொண்டு வந்து வச்சுக்கணும். இது எத்தனை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணணும். இதுவும் 3 ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணால் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கால் பண்ணிங்கன்னா அடுத்தது அந்த காலும் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் பேலன்சிங்காக தான் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தனிங்கும் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பண்ணிங்கன்னா தான், 2 காலுக்குமே பண்ணிங்கன்னா தான் நல்ல பெட்டரான ஸ்ட்ராங்கும் கிடைக்கும், நல்ல பெட்டரான பேலன்ஸும் கிடைக்கும், ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் தான். முன்னாடி பண்ணது மாதிரியே தான். காலை முன்னாடி பின்னாடி தள்ளணும், அவ்வளோதான், சரியா? இதுவும் 10லேருந்து 15 முறை தான். சேம் பொசிஷன், ஓகேவா? அந்த நடுவில் வந்து நிறுத்தக்கூடாது, ஓகேவா? நடுவில் வந்து நிறுத்தாமல் பண்ணணும். அந்த நடுவில் வந்து நிறுத்தாமல் பண்ணிங்கன்னா தான் அந்த பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நடுவில் சில பேர் வந்து காலை முன்னாடி மட்டும் தள்ளிட்டு நடுவில் கொண்டு வந்து நிறுத்திட்டு
அதுக்கப்புறம் பின்னாடி கொண்டு போவாங்க. அப்படி பண்ணாமல் நீங்கள் முன்னாடியும் பின்னாடியும் அழகாக கொண்டு போயிட்டு கொண்டு வாங்க. சரியா? இதே மாதிரி 2 காலுக்கும் பண்ணுங்கள். 10 to 15 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்கள். சரியா? இந்த எக்ஸசைஸை லைஃப் லாங் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஏன்னா போன் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ். இது வந்து நார்மலாக நீங்கள் நின்றுக்கிட்டு அதே மாதிரி குதிகாலை மட்டும் தூக்கணும். இதில் தூக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குதிகாலை மட்டும் தூக்கணும். தூக்கிட்டு 3 seconds 3 to 5 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எதுவுமே சப்போர்ட்டில் பண்ணுங்கள். எதுவுமே சப்போர்ட் இல்லாமல் பண்ணாதீங்க. 10 to 15 முறை திரும்ப திரும்ப பண்ணணும். சரியா? அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தராபேண்ட் வச்சுக்கிட்டு கைக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் இது. எல்போ ஃப்ளெக்ஷன் ரெசிஸ்டட் எக்ஸசைஸ். ஓகேவா? இந்த பைசெப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தராபேண்ட் வச்சுருக்கிறவங்க தராபேண்ட் வச்சு பண்ணலாம். அதாவது இது ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெச் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாங்கணும் அப்படின்னா சர்ஜிக்கல் சில ஃபார்மசியில் கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படியும் இல்லையா, இது இல்லாதவங்க ஒரு வாட்டர் பாட்டிலில் 1 liter வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு கையை இந்த மாதிரி மடக்கி நீட்டினாவே போதுமானது. ஓகேவா? இதுவும் 10 to 15 முறை பண்ணணும். அதுவும் கையை மாற்றி பண்ணுறது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். 2 கைக்கும் பண்ணுறது 2 கையையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்தது வந்து பேலன்சிங் எக்ஸசைஸ் மட்டும்தான். பேலன்சிங் எக்ஸசைஸ் அப்படின்றது காலுக்கு, இது கை ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்க்கானது. இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் ஃபிசியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.